வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்எல்ஏ சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். சரி, ஓகே, வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டூவில் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் சீட் வேக்கன்சி வந்து ரவுண்ட் ஒன் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு எப்படி நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டாவது ரவுண்டினுடைய பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 25/7/2026லேருந்து 26/7/2026 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 85.6லேருந்து 51.85 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரவுண்டினுடைய கட் ஆஃப். ஸோ மூணாவது ரவுண்டை பற்றி எதுவுமே கிடையாது. இந்த ஒன்லி 2 ரவுண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 27/7/26 அன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணணும் 5 மணிக்குள்ள. உங்களுக்கு 28ஆம் தேதி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து வந்துடும். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி எப்படி வேகன்சி எல்லாம் பார்க்கறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்எல்இ அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பாருங்க, டிஎன்எல்ஏ 2026 ஜென்ரல் கவுன்சிலிங் ரவுண்ட் டூ சாய்ஸ் ஃபில்லிங் ஹேஸ் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேண்டிடேட்ஸ் கேன் கம்ப்ளீட் தர் சாய்ஸ் ஃபில்லிங் அப் டு 5 PM ஆன் 26/7 வரைக்கும் அன்னைக்குள்ள நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது கலந்தாய்வின் 2ஆம் சுற்று கல்லூரி விருப்பத் தேர்வு தொடங்கியுள்ளது. சரிங்களா? கிட்டே நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7 மணிக்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதனால பார்த்துக்கோங்க. வேகன்சி பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிக்லிங் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வேகன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்ட் ஒன் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய காலேஜஸ் வந்து உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எந்தெந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், சாய்ஸ் ஃபில்லிங்க்கு உள்ளே போய்க்கோங்க. சரிங்களா? இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிலனா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேகன்சி பொசிஷன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது எப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு என்னென்ன காலேஜ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்துக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா யூசர் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? யூசர் லாகின் அப்படிங்க கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டு கேட்கும். மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள லாகின் ஆகிக்கோங்க. லாகின் ஆனீங்க அப்படின்னா உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த இதில் நான் அப்படியே இதில் காமிக்கிறேன். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? சாய்ஸ் ஃபில்லிங், செலக்டட் சாய்ஸு, லாக் சாய்ஸு, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்திருக்கும். மேலே இன்ஸ்டியூஷன் டேட்டா அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ச் பை காலேஜ், சர்ச் பை டிபார்ட்மெண்ட், சர்ச் பை டிஸ்ட்ரிக் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் எய்டடு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிட்டு சர்ச்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காலேஜில் உங்களுக்கு சீட் இருக்கா, அந்த காலேஜில் என்னென்ன சீட் எல்லாம் இருக்கு பாருங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் திருநெல்வேலியும் செலக்ட் பண்ணிட்டு சர்ச்னு கொடுக்குறேன். கொடுத்தனா அந்த காலேஜில் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே, அந்த கம்யூனிட்டிக்கு சீட் எது இதில் இருக்குது எதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்ஸ் வரும். பாருங்க, இதில் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறதுல ஓப்பன் காம்படிஷன் 4 இருக்கு, எஸ்சியில் 2 இருக்கு, எஸ்சிஏக்கு சீட் இல்லை. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஒரு சீட் வந்து இருக்கு. சரிங்களா? சப்போஸ் இது வந்து காலேஜ் பேர் கொடுத்தா சர்ச்னு கொடுக்குறது. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வேணும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டே வேணும்னு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் கோர்சஸ் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு எவ்வளோ சீட் வேகன்சி இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்க இதில் டிஸ்பிளே ஆகும். பாருங்க, யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் சீட் இல்லை. இதுலேயும் எம்ஐடி கேம்பஸ்லேயும் சீட் இல்லை. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சீட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல இருக்கு, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எல்லாத்துலேயும் இருக்கு, பாரதி. சரிங்களா? இந்த மாதிரி பாருங்க, உங்களுக்கு என்னென்ன காலேஜ்லலாம் இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் வரும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்துக்கோங்க. ரைட்டுங்களா?
இல்ல சார். நான் வந்து ஒரு சப்போஸ் நான் வந்து கோயம்புத்தூர் சைடு பார்க்குறேன், அல்லது மெட்ராஸ் சைடு பார்க்குறேன், சென்னை சைடு பார்க்குறேன் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம்? கோயம்புத்தூர் அப்படின்னு கிளிக் பண்ணி சர்ச் அப்படின்னு குடுத்துருங்க. குடுத்தீங்க அப்படின்னா, அதுல கோயம்புத்தூர் சைடுல இருக்கிற காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட்ல வரும். சரிங்களா? இதுல வந்துச்சுக்கா. இதுல பாருங்க சிவில் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆட்டோனமஸ், தடாகம் ஜிசிடில ஒரு சீட் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கோட்டாக்கு உங்களுக்கு அங்க லிஸ்ட்ல காமிக்கும். சரிங்களா? அந்த ஓசின்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஓப்பன் காம்படிஷன் கோட்டா. அது யார் வேணாலும் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சப்போஸ் பிசி அப்படின்னா பிசி மட்டும் இருக்கும். அதில் சீட்டு உங்களுக்கு இருக்கிறது அலோகேட் ஆகும். ஓப்பன் காம்படிஷன் அப்படிங்கிறது எல்லாருமே அந்த இதுக்கு வந்து போட்டி போடுவாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ரேங்க் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நிறைய காலேஜஸ் கொடுத்து வைங்க. சரிங்களா? ஏன்னா 85% இருக்கிறவங்கலேருந்து வரப்போகிறாங்க. ஸோ அப்போ ஓப்பன் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் சீட் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஓப்பன் காம்படிஷன் முடியும். அதுக்கப்புறம் தான் அந்தந்த கோட்டா வந்து முடியும். சரிங்களா? சரி, இந்த மாதிரி லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் இந்த லிஸ்ட்ல வந்து நான் வந்து யூனிவர்சிட்டி காலேஜஸ் மட்டும் வேணும் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் மட்டும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். யூனிவர்சிட்டி காலேஜ் கிளிக் பண்ணிட்டு சர்ச்னு கொடுத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜஸ் மட்டும் வரும். இல்ல கவர்மெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். சரிங்களா? கவர்மெண்ட் கொடுத்து சர்ச்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்திருக்கிறதுல கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். சரிங்களா? இதுல உங்களுக்கு எந்த காலேஜ் எங்க இருக்கு, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியா இருக்கு. இல்ல சார், எனக்கு வந்து எய்டட் காலேஜ் வேணும். எய்டட் காலேஜ்னா பிஏஜி, சிஐடி, ஜிசிடி இந்த மாதிரி காலேஜ்ல சீட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா இந்த எய்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிட்டு கொடுக்கணும். இந்த சப்போஸ் கோயம்புத்தூர்னு செலக்ட் பண்ணிட்டு அதுல வந்து எதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ் எனக்கு சீட் இருக்கா, இல்ல எய்டட் காலேஜ் சீட் இருக்கான்னு பார்க்கலாம். இல்ல அப்படின்னா தூக்கி விட்டுட்டு எல்லாமே மொத்தமா போட்டு மொத்தமா இருக்கிற எல்லா காலேஜ்லயும் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் இருக்கா அப்படிங்கிறத வேணா கூட பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில சீட் வந்து எஸ்சிஏக்கு வந்து ஒரு சீட் வந்து இருக்குது. சரி, ஓகே. நான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்லேயே கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஸோ எஸ்சிஏ எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வேணும். நான் இதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே 00 அப்படின்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாக்ஸில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கட்டம் போட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் வந்து செக் ஆகாது. ஏன்னா சீட்டே இல்லை அந்த சீட்டை, அதனால உங்களால் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அதை வந்து சூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு கட்டம் இருக்கும். அந்த கட்டம் வந்து அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இந்த காலேஜ் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் டு அடிஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். கொடுத்தீங்கன்னா சாய்ஸ் ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ நான் சிஐடி வந்து சாய்ஸில் வந்து கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஹெச்சி காலேஜில் ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது. அது எனக்கு வேண்டாம். நான் மெட்டலர்ஜிக்கலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறேன். சரிங்களா? அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு சர்ச்னு கொடுக்குறேன். கவர்மெண்ட் காலேஜஸ் இந்த மாதிரி இருக்கு. இதுலயும் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு. பட் இங்கேயும் இண்டஸ்ட்ரியல் தான் இருக்கு, இங்கே ப்ரொடக்ஷன் தான் இருக்கு. ஸோ அப்போ இதையும் எனக்கு வேண்டாம்னு விட்டுறேன். சரி, இப்போ எல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ் கிளிக் பண்ணிட்டு மொத்தமா இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சர்ச் அப்படின்னு சொல்லி இப்போ கொடுக்குறேன். கொடுத்தனா கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே வரும். அதுல வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும். அதுல வந்து எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி இங்க வந்து டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கீழே வந்து இதுல வந்து கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ எனக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிற டிபார்ட்மெண்ட் மட்டும் வேணும். பாருங்க, தந்தை பெரியார் அப்படின்னு இருக்கு. அதை டிக் போடுறேன். ஓகேன்னு கொடுத்துட்றேன். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது சீட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதுவும் ஆட் ஆயிடுச்சு. சரிங்களா? அவ்வளோதான் இருக்கு. வேற எதுவுமே இல்லை. சரிங்களா? நான் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறேன். இல்லை, அடுத்தது வந்து நீங்கள் செல்ஃப் சப்போர்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், செல்ஃப் ஃபைனான்சிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங்ல எந்தெந்த காலேஜஸ் வேணுமோ அந்த காலேஜ் எல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன மாதிரியான காலேஜஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறது. சப்போஸ் செல்ஃப் ஃபைனான்சிங்ல வந்து இங்கே சீட் இல்லைங்க, ஓப்பன் காம்படிஷன் இருக்கு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ்னு செலக்ட் பண்ணுறேன். ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. ஆட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூ செலக்டட் சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்னென்ன காலேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணீங்களோ அந்த காலேஜஸ்லாம் உங்களுக்கு வந்து அங்கே லிஸ்ட் அவுட்ல காமிக்கும். சரிங்களா? வியூ செலக்டட் காலேஜஸ் உங்களுக்கு அந்த லிஸ்ட்ல வந்து இந்த மாதிரி காமிக்கும். காமிச்சதுன்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் இருக்கு,
அதில் வந்து 3 பட்டன் இருக்கும். மேலே அப் ஏரோ பட்டன் இருக்கும். கீழே டவுன் ஏரோ பட்டன் இருக்கும். அப் ஏரோ பட்டன் டவுன் ஏரோ பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய சாய்ஸை வந்து முன்ன பின் நகர்த்திக்கலாம். அல்லது சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட்பின் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த காலேஜே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டெலீட்டே பண்ணி விட்டுறலாம். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓகே சார், இந்த மாதிரிலாம் இருக்கு ஆப்ஷன், நீங்கள் பண்ணுறா இருந்தால் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இது அப்படியே விட்டுறதா இருந்தாலும் விட்டுறலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கோ டு லாக் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிவ்யூ காட்டும். சூஸ் சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிவ்யூ அப்படின்னு இருக்கும். ப்ரிவ்யூ சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். சரிங்களா? உங்களுடைய காலேஜஸ் என்னென்ன காலேஜஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜ் எல்லாமே உங்களுக்கு லோட் ஆகும். சரி, லோட் ஆகி வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லாக் பண்ணுறது ஜென்ரேட் ஓடிபி. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். சரிங்களா? ஓடிபி நீங்கள் எந்த மொபைல் மூலமாக லாகின் ஆனீங்களோ அந்த மொபைல் மூலமாக ஓகே அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு அந்த ஓடிபி என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருங்க. சரிங்களா? கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாய்ஸ் வந்து லாக் ஆயிரும். லாக் ஆனதுக்கப்புறம் டவுன்லோடு சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே பிடிஎஃப் வந்து லோட் ஆகும். நீங்கள் என்னென்ன காலேஜஸ்லாம் வந்து சாய்ஸ் லாக்கில் கொடுத்தீங்களோ அந்த காலேஜ் எல்லாம் லிஸ்ட் அவுட்டில் வரும். சரிங்களா? அந்த லிஸ்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.